தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பனுடைய படைப்பில் விவேக் பிரசன்னாவுடைய நடிப்பில் நம்ம ஊர் திரையரங்குகளில் தமிழ் படமாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ட்ராமா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா, இந்த படத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு தம்பதி தங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு தம்பதி, இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த குழந்தை இல்லா தம்பதிகளை டார்கெட் பண்ணி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கேமிங் அப்படின்னு சொல்லி 3 வகையான கதையை இந்த படத்துக்குள்ளே வச்சு எடுத்திருக்காங்க. இப்போது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்துக்கு இப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒருத்தங்க, குழந்தை வேண்டான்னு நினைக்கக்கூடிய இன்னொருத்தங்க, அதே மாதிரி இந்த குழந்தை தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய தேவைகளை தவறாக உபயோகப்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய கருத்தரித்தல் மையங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப போதுமான ஒரு கதை தான். இதுக்கு மேலே எதுவும் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஆனால் இந்த படத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கதைக்கு மேலே உள்ள இந்த சஸ்பென்ஸ், கிரைம், த்ரில்லர் ஒரு சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து ஆங்காங்கே அந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த கதையில் ஒட்டி அது வரல, அது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் நம்ம நெகட்டிவாக இந்த படத்தில் பார்க்க முடியும். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக விவேக் பிரசன்னா சின்ன சின்ன நெகட்டிவ் கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் இந்த படத்தில் ஒரு நல்ல அந்த குழந்தையில்லா தம்பதி அந்த ரோலில் நடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் தென் சேம் டைம் ஆரம்ப கட்டத்தில் குழந்தை வேணும்னு நினைக்கிறது, அப்புறம் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் தன்னுடைய கேரக்டரைசேஷனை கன்வே பண்ண விதமாகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் சாந்தினி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் பூர்ணிமா அவங்களோட நடிப்பும் ஓரளவுக்கு இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. அது இல்லாமல் இடையில வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், உதாரணத்துக்கு நிழல்கள் ரவி, அது நீங்களாக வரக்கூடிய மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஒழுங்காக இந்த படத்தில் வேலை வாங்கியிருந்தாங்க. ஒரு 60% இவங்களோட ஆக்டிங், அந்த கேஸ்டிங் செலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி படத்தில் பின்னணி இசை பெரும்பாலான இடத்துல ஓகே ஆகுது. ஒரு சில இடங்களில் இந்த படத்துக்கு இந்த இடத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பின்னணி இசை இருந்தது. ஒரு 70% மியூசிக் இந்த படத்தோட ஓரளவுக்கு கரெக்டாகவே கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். அண்ட் தென் சேம் டைம் படத்தினுடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாட்டாக தான் போகுதே தவிர படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலுமே ஒரு 60% படம் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஓகே. இன்றைக்கி இந்த சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களில் இது போதுமானது அப்படிங்கிற அளவுக்கும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது மனசுக்கு தோணுச்சு. அண்ட் தென் சேம் டைம் படத்தினோட கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போய் முடிக்க தெரியாமல் முடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. பொதுவாக இந்த மாதிரியான படங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம்னா, சோசியலுக்காக மெசேஜ் சொல்கிறது பெருசு இல்லை, ஆனால் அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நாம் நினைப்போம். பட் இவங்க ஒரு 60% கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு 40% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவையில்லாத கதையை உள்ள நுழைச்சி கதையை கொஞ்சம் கந்தரகோலம் பண்ணிட்டாங்கிறோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலுமே இந்த படத்தை பார்க்கும்போது நாட் குட் ஒன் அப்படின்னு சொல்லணுமே, ஜஸ்ட் வாட்ச் ஒன்னா இந்த படத்தை நாம் எடுத்துக்கலாம் நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கேமில் பாதிக்கப்பட்ட நபர்கள், அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த படத்தில் அதுக்குண்டான அந்த விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணி எடுத்து சொல்லப்பட்ட விதம் நல்லா இருந்தது. எனக்கு விவேக் பிரசன்னாவோட நடிப்பு பெரும்பாலான இடத்துல பிடிச்சிருந்தது. ஒரு சில விஷயங்களும் ஓகேவா எனக்கு பட்டது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒன்ஸ் வாட்சபிள் மூவியாக இதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அது இந்த விமர்சனத்துக்கு பிறகு அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களது மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றுமொரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.